பேசினாலும் சவுண்டு கேட்கணும்ல. மனுஷ வாழ்க்கை வண்ண தமிழழகு, அதை வாசிக்கும் போது அழகு, முத்துச்சரம் போல இதை தொடுத்து வைக்கும் திறமழகு, சொல்லழகு, பொருளழகு, செந்தமிழை செதுக்கையிலே செல்லும் மொழி நடையழகு, மொத்தத்தில் தமிழழகு. எத்தனை ஊர் இருந்தாலும் நாகர்கோயில், கிருஷ்ணன் கோயில், பேரழகு உங்கள் அத்தனை பேருக்கு பணிவான வணக்கம். அப்படி இருக்கு. தலைக்கு மையேற்காத நிலையில் தலைமையை ஏற்றிருக்கிற என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் ஈரோடு மகேஷ் அவர்களே. தம்பி தான். உண்மையாவே நான் பெருமையா சொல்லணும் அப்படின்னா, எத்தனையோ ஆண்டுகளா அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நீங்க நடுவரா பண்ணுங்கன்னு. உண்மையாவே நாகர்கோயில்ல, கிருஷ்ணன் கோயில்ல இந்த நிகழ்ச்சியை அவர் செய்வது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளை அவர் செய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து ஒரு அற்புதமான கைத்தட்டு கொடுத்து அவரை நீங்க பாராட்டலாம். அவர் சொல்லும் போது சொன்னாரு, எனக்கு மாமியார் ஊர் நாகர்கோயில். எனக்கு மாமியார் ஊர் நாகர்கோயில் தான். பூதப்பாண்டியில தான் என் ஒய்ஃபு பிறந்தா. என்ன ஊரு? பூதப்பாண்டி. அந்த பூதம் தான் இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா அண்ணி வேற மாதிரி சொன்னாங்களே, பூதப்பாண்டியத்துல பூதமே இல்லை, நான் போன வீட்டுல தான் பூதம் இருக்குன்னு. என் மாமனார் ஊர் புளியூர் குறிச்சி. அப்ப புளி இல்லைன்னு சொல்லுவீங்களா? நான் வாழ்க்கை உண்மையாகவே வாழ்க்கையில் ரொம்ப மிக மகிழ்ச்சியான விஷயம். உங்களெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. எனக்கு நாகர்கோயில் மண்ணை, கன்னியாகுமரி மாவட்டத்தையே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சில ஊர்ல நிலவளம் இருக்கும், சில ஊர்ல நீர் வளம் இருக்கும், சில ஊர்ல மலை வளம் இருக்கும், சில ஊர்ல கடல் வளம் இருக்கும். இப்ப கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா அம்மா ஊர்ல மலைகள் நிறைய இருக்கும், ஆனா கடல் இருக்காது. என் ஊரு நாகப்பட்டினம் வந்தீங்கன்னா கடல் இருக்கும், ஆனா ஒரு மலையை கூட பார்க்க முடியாது. தஞ்சாவூர்ல நிலவளம் இருக்கும், ஆனா மலை பார்க்க முடியாது. நிலவளம், நீர்வளம், கடல் வளம், மலை வளம் என்று குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 5 நிலங்களும் ஒரு மாவட்டத்தில் இருக்கிறதுனா அது கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும்தான். உலகத்திலேயே ரொம்ப அழகான பகுதி எதுன்னா அது கன்னியாகுமரி தான். உண்மையாவே எனக்கு ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்தியாவின் எல்லை இங்கேதான் தொடங்குகிறது என்பதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதான் வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷம். அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல ஒரு அழகான நிகழ்ச்சியில அந்த காலம்ங்கிறது பேசுறதுக்கு எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. உங்களை எல்லாம் பார்த்த உடனே ஒரு கேள்வி கேட்கிறேன், கரெக்டா கை தட்டுங்க. இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் தான் நாடு நாசமா போச்சுங்களா நினைக்கிறவங்க கை தட்டுங்க பார்ப்போம். கை தட்டுங்க. நானே தட்டுறேன். என்ன செல்போன் வச்சுட்டு உட்காந்துருக்கு பாருங்க. ஒரு உண்மையா இவ்வளவு பேர் தட்டினீங்கல்ல, ஒரு உண்மையை சொல்லவா? தட்டின அத்தனை பேர்ட்டையும் அந்த போன் இருக்கு. ஆமா, அது இல்லாம எங்கேயும் போறதில்ல. உண்மைதான் சார். பொண்டாட்டி காணாம போன கூட இப்ப யாரும் வருத்தப்படுறதில்ல. போன் காணாம போனா அப்படி தேவை. ஒய்ஃபு காணாம மாப்பிள்ளன்னா